வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதை அனைத்து மனித ஆத்மாக்களின் மனநோயை தீர்க்கக்கூடிய ஞான சஞ்சீவினி அல்லது ஒரு அருமருந்து என்று கூறலாம். இதில் பரமாத்மா மனித ஆத்மாக்களுடைய மனநோயான மனோவிகாரங்கள், அதாவது காமம், குரோதம், பேராசை, மோகம், அகங்காரம் ஆகிய மனநோய்களிலிருந்து மெல்ல மெல்ல ஆத்மாக்களை விடுவிக்கிறார். அர்ஜுனனுக்கு ஒரு அழகான ஞான சம்பாஷணையின் மூலமாகவே இறைவன் ஞானத்தை கொடுத்து மெல்ல மெல்ல விரலை பிடித்து அந்த மனநோயிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வருகிறார். பல நூற்றாண்டு காலமாக நாம் இந்த நோயிலேயே மூழ்கி இருந்தோம். அதை நோய் என்றும் நாம் நினைக்கவில்லை. ஏற்கனவே நாம் பார்த்த அந்த ஸ்லோகத்தோடைய தொடர்ச்சியாக அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். குரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः குரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இதை மாதிரி சிந்தனையின் மூலமாக திரும்ப திரும்ப நம்ம மனதில் கொண்டு வரதன் மூலமாக பற்றுதல் உண்டாகிறது. பற்றுதலிருந்து காமம், காமத்திலிருந்து கோபம் உற்பத்தி ஆகிறது. இப்போ அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, கோபத்திலிருந்து சம்மோகா, மோகம், அதைவிட தாண்டிய நிலை மனப்பிரமை உண்டாகிறது. மோகத்திலிருந்து மனப்பிரமை அல்லது குழப்பம்னு சொல்லலாம். ஸ்மிருதி சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ, ஞாபக தடுமாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசோ. இப்போ யாருடைய ஞாபகம் தடுமாறிடுதோ இல்லை மனப்பிரமையில வந்துடுறாங்களோ அந்த ஆத்மாக்களுடைய புத்தி நாசம், அறிவுங்கிறது அழிஞ்சு போயிடுறது. அப்போ புத்தி நாசம் ஆயிடுத்து அப்படின்னாக்க சர்வநாசம், அவன் அழிந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றார் இறைவன் இங்க. அதாவது ஆசை அப்படிங்கிறது, அதுக்கு என்ன சொல்லலாம்னா, டிசையர் இஸ் தி மதர் ஆஃப் கிரீட் அண்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனக்கு ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு கோபம் இருக்கு, இல்லை கொஞ்சம் பேராசை இருக்கு. அப்போ மகள் இருக்காங்க, தாய் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? தாய் இருந்தாதான் மகள் இருப்பாங்க. அப்போ இந்த பேராசை, கோபம், இது ரெண்டுமே ஆசையோடைய ஒரு தொடர்ச்சி தான். அப்போ உதாரணத்திற்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப வேலை பலுனால இல்லை ஒரு வீட்டில் எப்பொழுதுமே இருந்து உட்காந்து அவருக்கு வெயிட் அதிகமாகிடுச்சு. அப்போது பாடி வெயிட் அதிகமானதுனால அவங்க டெய்லி வாக்கிங் போகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப ஒரு வெயில் காலமாக இருக்குது, விதவிதமான டேஸ்ட் உள்ள 4-5 ஐஸ்கிரீமை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம், அப்போது அந்த ஹீட்டும் நமக்கு தனியும் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவர் வாக்கிங் போய்டுறாரு. வாக்கிங் போயிட்டு வந்த உடனே அவர் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறார். ஏன்னா அவர் அதே ஞாபகத்தில் தான் அவர் போனார் வாக்கிங். நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். திறந்து பார்த்தாக்க ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இல்லை. அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி அவர் ரொம்ப சத்தம் போடுறாரு தன்னுடைய மனைவி கிட்ட, எங்கே நான் வச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் காணும் அப்படின்னு. அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க, ஏன் சத்தம் போடுறீங்க? உங்களுக்கோ கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை டாக்டர், அதனால தூக்கி நான் குப்பையில் போட்டேன், நீங்களும் சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவரோட கோபம் இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. கத்துன்னு கத்திட்டு இருந்தார். அப்போது அவருக்கு வாக்கிங் போனதே இதை தடுக்கிறதுக்கு தான். ஆனால் அவர் மனசில் இருந்த ஆசையானது அவர் என்ன செய்ய வச்சுது அப்படின்னா, இன்னும் கோபத்தை அதிகமாக்கிது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க? 1 கப்பு சாப்பிடுவாங்க, 2 கப்பு, 3 கப்பு. உடனே பிளான் போடுவாங்க மனசில், நாளைக்கு நான் பட்டர் ஸ்காட்சை தவிர இன்னும் இருக்கிற மாதிரி இன்னும் 2-3 ஐஸ்கிரீம் வாங்கி வச்சாக்க
இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதாவது பேராசை அப்படிங்கிறது அனுபவிச்சா தீரக்கூடியது இல்ல. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த கோவம் மட்டும் தான் இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாம் ஓகே அப்படின்னா, கோபம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஆசையும் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால ஆசை அப்படிங்கிறது ஒரு பொழுதுமே பூர்த்தியே ஆகாது. பேராசையை நம்ம அதனால தான் ஒரு ஃபயர்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த நெருப்புங்கிறது இன்னும் கொழுந்து விட்டு தான் எரியுமே தவிர அணைய போறது இல்ல. அப்போ இங்க இறைவன் என்ன சொல்றார் நமக்கு அப்படின்னாக்க, கோபத்தினால நமக்கு புத்தியில ஒரு குழப்பம். அதிகமா கோபம் வந்து கத்துறவங்களுக்கு விவேகமே இருக்காது. அப்ப அந்த புத்தியில ஒரு குழப்பம், ஒரு பிரமை வந்துடுது. அப்ப ஒரு பிரமை மனசுல வந்துடும் அப்படின்னாக்க, அடுத்தது அவங்களுடைய புத்தி அழிஞ்சு அவங்க நாசத்தை, சர்வ நாசத்தை அடையறாங்க. அதாவது நரகத்துல அந்த மனித ஆத்மா கீழ விழுந்துடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஆரம்பமே அந்த சிந்தனை. எதை பற்றிய தியானம், அதாவது நம்மளுடைய கவனம், அப்புறமா இது தொடர்ச்சியா வர ஒரு செயினாக இருந்தது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆசை. அப்போ ஒரு நிமிடம் இதை யோசிக்கலாம். இப்போ காம விகாரத்தை விடணும்னு இங்க இறைவன் சொல்றார். அப்போ முழு உலகமும் பிரம்மச்சரியத்துல வருமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா எல்லாருமே இத வாழ்க்கையில இந்த உயர்ந்த தாரணையை எடுத்துக்க போறதில்ல. ஆனாக்க நம்ம இந்த ஒரு விகாரம் அப்படிங்கிற ஒரு வலையில வந்து நம்ம சிக்கிக்கிட்டு தானும் கஷ்டப்பட்டு துக்கத்துல மற்றவர்களையும் துன்புறுத்துறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மனித ஆத்மாக்கும் நாம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் மனதளவுல. அப்ப நம்மளுடைய மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதையாவது கடைபிடிக்கலாமே. அப்போ இந்த விகாரத்துல போய் நாம ஆன்மா தன்னுடைய சக்திகளை இழந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த ஆசையை நம்ம திசை திருப்பணும். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இது வந்து பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து எந்த தவறுமே இல்லை, இறைவன் நமக்கு கொடுத்த விஷயம் இது. இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லணும் அப்படின்னா இதே ஒரு உடலோடைய உணவாகவும் நினைக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இது நிச்சயமாக உடலுக்கு நல்லது, மனதுக்கு நல்லது இந்த விகாரங்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. ஹோலி தகனம், காம தகனம்னு சொல்றாங்க. அதை எரிப்பாங்க. காம தகனம்னு பேர் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு. அவங்க அதை எரிக்கிறாங்க. ஏன் எரிக்கணும்? அப்போ நிச்சயமாக இது இறைவனால கொடுக்கப்பட்டது இல்ல. இது நன்மை அளிக்கக்கூடியதும் இல்ல. அதனால தான் இதை வந்து இந்த காம தகனம்னு ஒரு இது வச்சு அதை நம்ம எரிக்கிறாங்க அந்த ஹோலிக்கு முன்னாடி. அதனால இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களை திசை மாத்துறதன் மூலமாக நம்முடைய தசையே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எண்ணங்களை நாம ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நெகட்டிவான டாக்ஸிக்கான ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம மனதிற்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து பழக்கணும். நம்ம பழக்கினா பயிற்சி இல்லாம நம்ம மனம் நிச்சயமாக திசை மாறாது. ஏன்னா அடிக்கடி இறைவன் சொல்றார், மனதுக்கு பயிற்சி கொடு, உன் மனதுக்கு நீயே புரியவை. அப்ப எண்ணங்களை நம்ம திசை மாத்துறதுக்கான ஒரு அபியாசம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை தசை மாறும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையோடைய முக்கால்வாசி விஷயங்கள் எல்லாமே மாறத் தொடங்கும். மகிழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில அதிகரிக்க தொடங்கும். அப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தர் வந்து தேவிய பார்க்குறாங்கன்னு வைங்க. அப்போ தேவிய பார்த்து அவங்களுடைய எண்ணம் தவறாக ஆகுமா என்ன? கோவிலுக்கு போறோம், தாய்ன்னு சொல்லி தான் வழிபடுறாங்க. எந்த ஒரு அது ஃபோட்டோவில் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு உருவத்தில் சிலையா இருக்கலாம். தேவி அப்படின்னு அவங்க எதிரில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பார்வையோ எண்ணமோ மாறுறதில்ல. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு பெண் குழந்தைக்குமே நாம் மரியாதை கொடுத்து மனிதாபிமானம் கொடுக்கும் பொழுது நம்ம சொசைட்டில நிச்சயமாக சேஞ்ச் வர தொடங்கும். அப்ப பொதுவாக ஆசைங்கிறது ஏன் உற்பத்தி ஆகுறது அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணும் பொழுது நம்ம ஆன்மாவுடைய மூல குணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே இதை பத்தி பார்த்துருக்கோம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, தூய்மை, ஆனந்தம், இதுதான் ஒவ்வொரு ஆன்மாவுடைய மூல குணம். அப்போ என்னுடைய மூல குணமே மகிழ்ச்சி, ஆனந்தமாக இருக்கும் பொழுது
நாம் விரும்புவதும் அதுதான். அதனால தான் எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னா, நிச்சயமா எனக்கு குஷி வேணும், மகிழ்ச்சி வேணும், ஆனந்தம் வேணும்னு தான் சொல்றோம். நாம விரும்புறது தவறில்ல. ஆனா நாம விரும்பும் முறை, அதை அடையக்கூடிய முறை தவறாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு சோலுடைய மூல குணமே மகிழ்ச்சி, ஆனந்தம் தான் அப்படின்னாக்க, அதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு நாம சிந்தனை பண்ணணும். அப்போ நம்ம பொதுவாக இந்த விஷயங்களை மனதுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறோம்? எனக்கு இதுல மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு. அதுக்கு பதிலா மனதுக்கு நாம ட்ரைனிங் கொடுக்கணும். எனக்கு இறைவன் சிந்தனையில நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்போ பொதுவா நம்ம சொல்லிடுறோம்ல, திரிகுணாதீதன் திரைகுண்ய விஷயா வேதா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3 குணங்கள் இருக்கு ஆன்மாவிற்கு. சதோ குணம், சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம். அப்ப தாமச மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மள கீழ் நோக்கி அழைத்து செல்லும். சாத்வீக குணத்தோடைய ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மள மேலே உயர்த்தக்கூடியது. அப்ப அந்த சாத்வீக ஆனந்தம் அல்லது அதீந்திரிய சுகம் அப்படிங்கிறது இறை சிந்தனையால் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப அதனால நாம மனதிற்கு பயிற்சி கொடுத்து இறைவனை பற்றிய சிந்தனை, இறைவன் பால் அன்பு, அவரை பற்றிய குணங்களுடைய சிந்தனைக்கு நாம பிராக்டிஸ் செய்யணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தடவையாவது ஆன்ம சிந்தனையில நம்ம லயிச்சு இருக்கணும். பிகாஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆன்மாவுடைய மூல குணமே மகிழ்ச்சி. அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு ஆதாரம் அந்த ஒரு ஆசைங்கிறது ரூட் காஸ். அப்போ அந்த ஆசையை நம்ம இறைவன் மேல வைக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த ஒரு ஆழ்ந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நாம அடைய முடியும். அப்போ இந்த கீதையில இந்த 2 ஸ்லோகமே தொடர்ச்சியா வருது. அப்போ இந்த விகாரங்களை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு வேதிக் சைக்காலஜின்னு கூட இதை சொல்லலாம். பொதுவாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சைக்காலஜியும் இறைவன் நமக்கு இங்க கொடுத்த ஒரு வேதிக் சைக்காலஜியும் மிகவுமே ரொம்ப ஆப்போசிட்டான விஷயம் ரெண்டுமே. அவங்க சொல்றாங்க எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இங்க இறைவன் சொல்றாரு, என்னிடமிருந்து நீ அனுபவிச்சாக்க வேண்டாத விஷயங்கள் இருந்து புத்தி விலகிறதுக்கான ஒரு பிராக்டிஸ் நாம பண்ண முடியும். ஸோ அதனால தினமும் 5 முறை நான் இந்த உடலிலிருந்து விடுபட்ட ஆன்மா, அந்த ஆன்ம நிலையை அனுபவம் செய்து நான் மகிழ்ச்சியான, அமைதியான, அன்பான ஒரு ஆன்மா, இதை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நான் இறைவனுடைய அந்த குழந்தை. இந்த சாந்தி மந்திரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த சாந்திக்கான 3 நிலை. நான் சாந்தி கடல் பரமாத்மாவுடைய குழந்தை. சாந்தி அன்பு அமைதி என்னுடைய உண்மையான குணம் அல்லது ஸ்வபாவம். அமைதி தேசம்தான் என்னுடைய உண்மையான இருப்பிடம். இப்படி நாம சிந்தனை செய்யும் பொழுது இந்த மனோவிகாரங்கள் அப்படிங்கிற நோயிலிருந்து நாம சகஜமாக விடுபட முடியும். ஓம் சாந்தி.